புரட்சி தலைவி அம்மா இருக்கும் பொழுது சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது? மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி வரும்பொழுது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு அதே போல அம்மா ஆட்சி இருந்தது போலவே எடப்பாடி முதலமைச்சர் வந்ததும் அது கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு செயல்படுத்தப்படும், பாதுகாக்கப்படும் பெண்கள் என்று சொன்னார்கள். ஆகவே இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு சட்ட ஒழுங்கு முழுமையாக முதலமைச்சர் கையில சட்ட ஒழுங்கு இல்ல. இன்னைக்கு என்ன நடக்குது? காவல்துறை செயல்படுவதில்லை. பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட லாக்கம் பண்ணாங்க. ஒரே ஒண்ணு நம்ம ஆட்சியில் ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலே நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் அதை பெருசா நடந்த உடனடியாக காவல்துறை கமிஷனர் நேரா ஸ்பாட்டுக்கு போய் எந்த பத்திரிகை கொடுக்காம அந்த பொண்ணை எடுத்துட்டு போனாங்க. எப்படி வேணாலும் இறங்கிட்டு அந்த பெண்ணை கற்பழிச்சு இன்னைக்கு கொலை பண்ணிருக்காங்க. அது என்னன்னா இதுவரை வெளியே வரல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படி கமிஷனர் போலீஸும் திமுக ஆட்சிக்கு பாதுகாப்பா இருக்காங்க. குற்றம் நடக்காத தடுப்பது காவல்துறை. ஆனா குற்றம் நடந்து அந்த குற்றத்தை வெளிவராத தடுப்பது காவல்துறை இருக்காங்க. நீங்க சிந்தித்து பாருங்க. ஆகவே தயவு செஞ்சு இந்த பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு கோவை மாவட்டம் மட்டுமே தமிழகம் முழுவதும் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக பெண்களுக்கு பாதுகாப்பில் எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான். கஞ்சா போதை பொருட்கள் இன்னைக்கு கடுமையாக இருக்கிறது. நீங்க எல்லாம் பாத்துங்க, புது புது கஞ்சா அப்படின்னு கோகை என்று புது புதுசா கண்டுபிடிக்கிறான். சாக்லேட்ல வச்சு விற்கிறான். ஸ்கூல் வரைக்கும் போயிருச்சு. நம்ம குழந்தை ஏமாத்தி இந்த மாநகராட்சி மேகரை பிடிச்சி எங்க குப்பை எடுக்கிறானா, டிச் எடுக்கிறானா, தண்ணி வருதா? 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம் நான் தான் அமைச்சரா இருந்தேன். எடப்பாடியா இருக்கும்போது கொண்டு வந்தோம் 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம். அந்த திட்டம் முழுமையா வந்துட்டா 50 வருஷம் கோயம்புத்தூர் தண்ணி பிரச்சனை இருக்காது. தண்ணி வர்றாங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்களா? ஆகவே இன்னைக்கு கோவை மாவட்டம் முழுவதும் இவ்வளவு திட்டங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். உங்களுக்கு தெரியல, சொல்லி தர வேண்டியதில்லை. இன்னைக்கு பாலமாகட்டும், சாலைகளாகட்டும், இன்னைக்கு என்னதா இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனை, 6 புதிய கல்லூரி, தாலுகா சொல்லிட்டே இருக்கலாம். எல்லாம் நிறைய மீட்டில் பேசிட்டோம். இத்தனை திட்டங்களை 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். ஆனால் 5 வருஷம் திமுக கொண்டு வைப்பது கோவை மாவட்டத்தை புறக்கணிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுதான் முக்கியம். சட்டம் சரியில்லை, போலீஸ் வேலை செய்யறதில்லை. இவங்க தொடர்ந்தால் திரும்ப வந்தா கோவை மாவட்டம் உள்ள தமிழ்நாடே முடிஞ்சது, அவ்வளவுதான். ஆகவே நீங்க சிந்தித்து பார்க்கணும். தேர்தல் நேரத்தில் கண்டிப்பா டிசைன் வந்து ஏமாத்துமா திமுக கார. நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது. கண்டிப்பா அண்ணா திமுக ஆட்சி இன்னைக்கு பாரத பிரதமர் தெளிவா சொல்லிட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா திமுக என்ன சொல்றாங்க? மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு. இது பாராளுமன்ற தேர்தல் நடக்குதா? சட்டமன்ற தேர்தல் நடக்குது. நீ சட்டமன்றத்தில் மக்களுக்கு என்ன பண்ணு சொல்லு, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண, கோயம்புத்தூருக்கு என்ன பண்ண, எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எதுவுமே செய்யல. மத்திய அரசு அடிமை. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்குது, வேற மாறி இருக்குதா? இப்படி எல்லாம் மக்கள் ஏமாத்துறாங்க. நீங்க மத்தியில பாத்தீங்கன்னா எடப்பாடி இருக்கிறவங்க 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தாரு இன்னைக்கு பாரத பிரதமர். ரெக்கார்டு அதிகமான வீடுகள் கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இன்னைக்கு கோயம்புத்தூர் எப்படி மேம்படுத்திருக்கிறோம்? மத்திய அரசு பாரத பிரதமர் அம்மா கேட்டு வாங்கினாங்க. கேட்ட திட்டங்களை பூரா பாரதிய கட்சி கொடுக்குறாங்க. எதுவுமே பண்ணல சொல்லி பொய்யான வாக்குறுதி. இன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தால் மத்திய அரசு அத்தனை திட்டங்களும் வரும். திமுக சண்டை போட்டே இல்ல, அத்தனை திட்டங்களும் கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு எல்லா திட்டங்களும் வரும். ஆக தயவு செஞ்சு சிந்தித்து பார்க்க. தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. இது முக்கியமான ஆர்ப்பாட்டம். தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி சார்பாக அற்புதமான அன்னைக்கு காலையில பூரா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சி. இந்த எழுச்சி கோவை மாவட்டத்திற்குரிய 11 தொகுதியும் போன முறை வென்றோம். இந்த முறையும் முழுமையா வெல்லுவோம். திமுக சொல்லிட்டு இருக்கிறோம். திமுக விளம்பரத்திலையும் பேப்பர்லயும் டிவிலையும் போஸ்டர்லையும் தான் சொல்லுவான் நான் ஜெயிச்சேன்னு சொல்லி போட்டு. நீ திமுக காரனுக்கு திமுக ஓட்டு போறதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரணம் திமுக ஓட்டு போடுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தியா? சட்டங்களுக்கு பாதுகாத்தியா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தியா? எங்க சகோதரர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தியா? எங்க பார்த்தாலும் சைன் திருடுறான், எங்க பார்த்தாலும் கொலை. ஒரு திட்டமும் செய்யல. சட்டங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எதுக்காக உனக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? நம்ம கொண்டு திட்டங்களை இந்த 10 கிலோமீட்டர் அவனாசி பாலத்தை நீ ஸ்டிக்கர் எடுத்து திறக்கிற. எதுவுமே பண்ணல, எந்த திட்டம் பண்ணல. ஆகவே நம்ம அத்தனை திட்டங்களை நம்ம கொண்டு வந்தோம். ஒரு ஓட்டு கேட்கலாம். தயவு செஞ்சு இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் போய் ஒவ்வொருத்தரும் 10 ஓட்டு கேன்வாஸ் பண்ண போதும்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே கோயமாடு திறந்து வந்திருக்கீங்க. இது மாதிரி அங்க பின்னாடி ரேஸ் கோர்ஸ் எல்லா பக்கமும் பார்த்து வரவே முடியல. அதே போல நம்முடைய அண்ணாமலையார்கள் வரும்போது 2 மணி ஆச்சு மேடைக்கு சேர்றதுக்கு. கிட்டத்தட்ட நடந்தே வந்தார் கடைசியில. அவ்வளவு கூட்டம். கோவை மாவட்டமே இன்னைக்கு தம்பிச்சிருச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தில். இது முழுமையாக ஓட்டாக மாற வேண்டும். ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பாருங்க. திமுக என்ன சொன்னாலும் என்ன மட்டும் திமுக மட்டும் ஓட்டு போடக்கூடாது. அத்தனை ஓட்டு திமுக மட்டுமல்ல, எந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது. எந்த கட்சி புதுசா வந்து எந்த கட்சி யாரா இருந்தாலும் ஓட்டு போட்டா அது திமுக வாய்ப்பாயிரும். அத்தனை ஓட்டு அண்ணா திமுக கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு நீங்க போடணும். மறவாதீங்க. இந்த 10 நாள் எந்த வேலை ஏமாத்துவான், அதுக்கப்புறம் காணாம போயிடுவான். திமுக காணாம போயிடுவான். உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் சொல்லுங்க. எடப்பாடி முதலமைச்சர் பொறுப்பேற்றதுமே ஒவ்வொரு குடும்பத்துக்கு 10,000, 10,000, ஒவ்வொரு குடும்பத்தினருக்கு 2,000. அதே ஒரு விசத்தறியாளர் நம்ம இருக்கிறீங்க. கரண்ட் 1000 யூனிட் ஃப்ரீ இருந்தது, 400 யூனிட் கூடுதல் பண்ணியாச்சு. 1400 யூனிட் விசைத்தறிக்காரங்க கூடுதல் பண்ணியிருக்காங்க. வீடு இல்லாத வீடு இடவாங்கி வீடு கட்டி தரப்படும். நீங்க சொல்லுங்க, எல்லா பக்கத்துக்கு போய் சொல்லுங்க. இப்படி 16 வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அம்மா இருசக்கர வாகனம் என்று பல்வேறு திட்டங்கள், திமுக நிறுத்திய தாலிக்கு தங்கம் உட்பட அத்தனை திட்டங்கள் மீண்டும் தொடரும் சொல்லியிருக்காங்க. ஆகவே அற்புதமான கூட்டணி நம்முடைய கூட்டணி. இன்னைக்கு பாரத பிரதமர் நமக்கு துணை இருக்கிறார். பாரத பிரதமர் இருக்கும்போது நீங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய சிறுபான்மை சமுதாயம் வந்திருக்கிறீங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க, அதே போல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி நம்ம 2001 கூட்டணி இருந்தோம். ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா? திமுக இன்னைக்கு சிறுபான்மையினர் பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு செய்யல. தயவு செஞ்சு அவங்க என்ன வேலை ஏமாத்துவாங்க, கடைசியில் விட்டுருவாங்க, தேர்தல் முடிஞ்சா விட்டுருவாங்க. ஆகவே சிறுபான்மையினர் பாதுகாப்போம் நாங்க தான். ஆகவே என்ன சொல்ல கேட்காதீங்க. என்டிஏ கூட்டணிக்கு, அதிமுக தலைமையான என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் உறுதி. எடப்பாடி முதலமைச்சர் வந்த உடனே கோவை மாவட்டத்தில் மீண்டும் திட்டங்கள் தொடரும். மீண்டும் திட்டங்கள் தொடரும். இன்னைக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது எப்படி மத்திய அரசு கூட இணக்கமா இருந்தாங்க. இன்னைக்கு மத்திய அரசு அத்தனை திட்டங்களும் கொண்டு வருவோம். இன்னைக்கு 10,000 ரூபாய் அறிவிச்சிருக்காருல்ல, 2000 கொடுக்கல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க முடியும். திமுக 1000 கொடுக்கல. 1028 மாதம் கழிச்சு கொடுத்தா, பாதி பேருக்கு கொடுத்தா நம்ம என்ன வேலை செய்வோம். என்ன வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு தான் இருக்குது. மத்திய அரசுல பாரத பிரதமர் இருக்காங்க, மத்திய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது. எந்த திட்டங்களும் நமக்கு செய்வாங்க. அது தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்க. தேர்தல் வந்துருச்சு, திரும்ப சொல்ற தேர்தல் வச்சு எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எல்லாரும் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நம்ம அதிமுக போட்டியிட்ட தொகுதியில், பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக போட்டியிட்ட தொகுதியில் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். ஆகவே கூட்டணி கட்சியில் போட்டியிட்ட தொகுதியில் அதற்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள்ல வாக்களிக்க வேண்டும் அன்போடு கேட்டு, மறவாதீர்கள். நம்ம எல்லாருமே அண்ணாமலை வந்திருக்காரு, உங்களுக்கு தெரியும். அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் ஆர்வமா இருக்கேன். ஆகவே இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில நம்ம குறுகிய காலத்தில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ரெடி பண்ணோம். அங்க சொன்னதுமே இன்னைக்கு திரண்டு வந்திருக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னும் அத்தனை கூட்டணி கட்சியுடைய அத்தனை இங்க வந்திருக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், தொண்டர்களுக்கும், தோழர்களுக்கும், பொதுமக்களுக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம்.